திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி. அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணார முதக்கடலே போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கையிலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில் சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே மாணிக்கவாசகர் சுவாமிகள் அருளிய திருவாசகம் என்னும் தேனை நாம் பருகி வருகிறோம். கடந்த 2 நாட்களாக வருகிற 8 நாட்களுக்கு 12 திருமறைகளிலும் காப்பு செய்யப்பட்டிருப்பனாலே இந்த திருவெம்பாவை மட்டும் பதிகத்தை மட்டும் பாராயணம் செய்ய இரண்டுடைய திருவருள் கூட்டியிருக்கிறது. அந்த வகையிலே நம்முடைய திருநெறிய தமிழோசையிலே அந்த ஒரு பதிகத்தை வருகிற 8 நாளைக்கும் பாராயணம் செய்ய இருக்கின்றோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்துணை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களாலே வணங்கி வருக வருக என்று வரவேற்று நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். நம்முடைய நிகழ்ச்சியை வழிநடத்துவதற்காக தாம்பரம் சிவனகம் அருளர் ஐயா அவர்களை வருக வருக என்று வரவேற்று அவருடைய பொற்பாதங்களை மனம் மொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். ஐயா வாங்க ஐயா. சிவாயனம். திருச்சிற்றம்பலம். ஐயா தங்கள் திருவடிக்கு வணக்கம். பெரிய ஐயா திருவடிக்கு வணக்கம் ஐயா. ஒரு என்சைக்ளோபீடியாவே நீங்க கையில வச்சுக்கிட்டு உங்களெல்லாம் கெஞ்சுறீங்க, கேக்குறீங்க. ஐயா இருக்கும்பொழுது வேற என்ன வேணும் உங்களுக்கு? ஐயா திருப்பலி தொழும்பனேன் எத்தனையோ காலமெல்லாம் பாழுக்கு இறைத்தனான் ஒன்றும் போதா நாயனே உய்யக்கண்ட நுண்கரணையாக என்னை கண்டுபிடிச்சு வச்சுக்கிறாரு நடராஜன். வாழ்க. இந்த மார்கழி மாதத்துல இந்த 10 நாளைக்கு மட்டும் திருவம்பா படிக்கிறது அப்படின்னு சொன்னப்போ பல பேருக்கு பலவேறு சந்தேகங்கள். ஐயா நான் பூஜை பண்ணனேன், பஞ்சபுராணம் ஓதலாமா, 12 முறை பாடலாமான்னு சில பேருக்கு சந்தேகம். சில பேர் ஐயா நாங்கள் திருவாசக முற்றுதல் மாதிரி மாசம் மாசம் முற்றுதல் பண்றையா சுந்தர தேவாரம் ஓதலாமான்னு ஒரு சந்தேகம். இப்படி பல பேருக்கு சந்தேகம். இந்த முறையை ஏன் ஏற்படுத்துறாங்கன்னு ஒரு தெளிவில்லை. அதுக்கு இந்த தெளிவு வரணும்னா அதுக்கு உதவி செய்யறாரு எங்க நடராஜையா தான். நடராஜையா இப்ப நெட்டை கூடல் நடத்துறாரு. அந்த கரெக்டா 4:10 ஆரம்பிச்சு 5:10 அவர் அந்த மணி ஓசை நிறுத்தன உடனே அவர் சொல்ற ஒரு வார்த்தை, அவர் பேசுற விதம் நமக்கு கிண்டலாவும் கேலியாவும் தோன்றுறது. ஆனா செய்யற செயல்கள்லாம் செயல் உயர்ந்த செயல். சொல்றது ஒரு இதுவா சொல்றாரு அவரு. என்ன அவனுக்கு எந்த அதிகாரமும் இல்லை அப்படின்ற மாதிரி பேசுவார். ஆனா அப்படி பொதுவாக அடிப்பது யாருக்கும்னு சொன்னாத்துக்கும் எவனுக்கும் சொன்னாலும் இது எவன்றது ஒரு ஏக தேசவாசமா இருக்கும். அதை கொஞ்சம் தவிர்த்தா நல்லதுன்னு நினைக்கிறேன் நான். யாருக்கும்னு சொன்னா அது ஒரு கொஞ்சம் மரியாதையா இருக்கும். அது அவர் கலோக்கையில வருது, அவர் இன்டென்ஷனா சொல்றது இல்லை. இருந்தாலும் கேட்கறவங்களுக்கு அது ஒரு மாதிரி இருக்கும். ரைட், அது இருக்கட்டும். அவர் சொன்ன செய்தி பலவேறு உயர்ந்த செய்திகளை சொல்றார். அது நம்ம ஒத்து கவனிச்சா தெரியும். அதுல முதல் அவர் அந்த நெட்டை கூடல் முடிச்ச உடனே அவர் சொல்ற முதல் செயல் என்னன்னு கேட்டா, யார் யார் நெட்டியில உக்காந்தாங்களோ அவங்களாம் கைய சூடு பறக்க தேய்ச்சி கண்ணுல ஒத்திங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவார். ஏன்னா பொதுவா யோகம் பண்றவங்களுக்கு அது ஒரு செயல். அந்த செயல் ஒரு முக்கியமான செயல்னு சொல்லுவாங்க. ஏன் அந்த செயலை செய்யறோம்? தினம் சொல்றாரு அந்த வார்த்தைய. முதல்ல அதை சொல்லிட்டு தான் அப்புறம் மற்ற பேச்செல்லாம் ஆரம்பிப்பார். ஏன் சொல்றாருன்னு கேட்டா, காலையில எழுந்து நெட்டில உட்காந்தா நம்ம அறியாமலே அந்த கண்ணு கூட நேரத்துல ஒரு கண்ணுல ஒரு நீர் தெளிக்கும். அது குளிர்ச்சியின் அடையாளம்.
அந்த குளிர்ச்சியை அடக்குவதற்காக உடம்புல சூடு இருக்கணும். அந்த குளிர்ச்சி உடம்பு அப்படியே ரொம்ப குளிர்ச்சிட்டா ஒரு மாதிரி சில்லுன்னு போடுறதுக்காக அதை தவிர்ப்பதற்காக சூடு பறக்க தேய்ச்சி கண்ணில் ஒத்திக்கிறது அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அததான் இவர் தினம் சொல்றாரு. அதை இதுக்கு எதுக்காக இதை சொல்றேன்னு கேட்டா, திருமுறையை படிக்கிறவங்க மார்கழியில திரும்ப மட்டும்தான் படிக்கணுமா அப்படின்னு கேட்டால், உலகத்திலேயே கோடிக்கணக்கான நூல்கள் இருக்கின்றன. அதுல அறிவு சம்பந்தமான நூல், வணிக சம்பந்தமான நூல், அது மாதிரி ஆன்மீக சம்பந்தமான நூல், அது சமய நூல்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, படிச்சுட்டு எடுத்து பத்திரமா வச்சிருவாங்க. ஆனால் கோயிலாக வைத்து வழிபடுகிற மரபு நம்முடைய திருமுறைக்கு மட்டுமே உண்டு இன்று வரை. வேற எந்த சமய நூல்களையும் கோயிலா வச்சு வழிபடுறதில்ல. கோயிலுக்கு போய் சாமி கும்பிடுறது வேற. ஆனால் அந்த திருமுறையாகிய அந்த நூல்களையே பழைய காலத்துல ஏடா வச்சிருந்தாங்க, இப்ப புத்தகமா வச்சிருக்காங்க. அதையே கோயிலாக வைத்து அதை ஒரு பெட்டகத்திலே வைத்து அதை பூசிக்கவும் வாசிக்கவும் செய்கிற ஒரு மரபு திருமுறைக்கு மட்டுமே உண்டு. அப்படி அந்த திருமுறை நமக்கு 12ஆக கொடுக்கப்பட்டிருக்கிறது. 12 மாசத்துக்கு 12. சித்திரை தொடங்கி பங்குனில முடிக்கிறதுன்னு சொல்லி தோழிய செவியன்ல ஆரம்பிச்சு என்றும் இன்பம் பெறும் 18,000 பாட்டையும் 365 நாளும் 50 பாட்டு விதமா படிச்சா 18,248 பாட்டை பாடி முடிச்சுடலாம். அப்படி பாடி முடித்தவர்கள் பல பேர் இருக்கிறார்கள் என்று சொல்லி, அதுல நம்முடைய கயப்பாக்கம் சதாசிவ செட்டியார் என்ற ஒரு பெரியவர், அவர் 18 ஆண்டுகள் அந்த மாதிரி சிவபூஜைக்கு காலையில இருந்து சிவபூஜை பண்ணிட்டு தினம் 50 திருமுறை பாட்டை படிச்சு 18 ஆண்டுகள் அந்த செயலை தொடர்ந்து செய்த பின் அவர் எழுதிய ஒரு அருமையான உரை, அந்த அகத்தியர் தேவார திரட்டு என்ற நூலுக்கு ஒரு அகல உரை எழுதியிருக்கிறார். அவர் வழிவந்தவர் தான் நம்முடைய CKS அவர்கள். அவர்கள் அந்த மாதிரி 34 தாய் 8 அடி பாஞ்சா குட்டி 16 அடி பாயும்னு அந்த CKS அவர்கள் 34 முறை அப்ப மாதிரி முற்றோதல் செய்து அதுக்கப்புறம் தான் அந்த பெரிய புராண உரை எழுதினார். அந்த உரை தான் நம்ம இப்ப படிச்சோம். அந்த CKS உரை தான். அந்த மாதிரி திருமுறைகளை நாளும் படிப்பாள். எப்படி நிட்டையிலே யோகத்துல உட்கார்ந்தவர்கள் கையை தேய்ச்சி பரபரக்க தேய்ச்சி கண்ணில் ஒத்திடுமா, அந்த மாதிரி திருமுறைகளை நாளும் படிக்கிற புண்ணியம் பெற்றவர்கள் தான் அந்த திருமுறையை கோயிலாக கண்டு வழிபடுகிற அந்த முறையை கடைபிடிப்பவர்கள் இந்த 10 நாள்ல அந்த திருமுறை கோயிலை பூட்டி வைத்து திருவம்பா மட்டுமே படிக்கிற ஒரு மரபு. அது மற்றவங்களுக்கு அப்ளை ஆகும்னா அதை அங்கங்க 2 திருமுறை 2 பாட்டு அப்படி தனக்கு தெரிஞ்ச பாட்டை பாடுறது, சில தெரிஞ்ச பதிகங்களை பாடுகிறது, பலன் தரும் பதிகங்களை தேடி தேடி படிக்கிறது அப்படின்னு பழக்கம் உள்ளவர்கள் இதெல்லாம் கடைப்பிடிக்கணும்னு அவசியம் இல்லை. யோகத்துல உட்காராதவங்க, யோகத்தை அதை கவனிக்கிறவங்களோ இல்லை யோகத்தை பத்தி கேட்கிறவங்களோ அவங்க கையை தேய்ச்சி கண்ணில் ஊற்ற வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவங்களுக்கு கண்ணில் தண்ணி வராது, புருவ நடுவில் போய் ஓட்டுறதுக்கு வழி இல்லை. அந்த வழியை நேர்ல பார்த்தா நான் சொல்றேன்னு ஐயா சொல்றார். அந்த மாதிரி தான் இது கூட திருமுறைகளை நாளும் படிக்கிற புண்ணியம் பெற்றவர்கள். இப்ப இந்த நிகழ்ச்சி கூட நம்ம 22 ஆரம்பிச்சோம், ஆனா 23 24 செய்யல, இப்ப 25 செய்யறோம். ஏன்னு கேட்டா நம்ம முதல்ல ஆரம்பிச்சோம் பெரிய புராணம் தான் படிச்சோம், 12 முறையா படிக்கல. ஆனால் இந்த ஆண்டு நாம் அந்த திருமுறையை தோளுடைய சேவையில் ஆரம்பிச்சு முதல்ல இருந்து வரிசையா படிக்க ஆரம்பிச்சோம். ஆரம்பிக்கிற போது அந்த திருமுறையை கோயிலாக வைத்து அந்த கோயிலை சென்று அடையவும் அந்த திருப்பள்ளி அதை திறக்கவும் திருப்பள்ளி எழுச்சி பாடவுமாக செய்து அதை பாடி அடியார்கள் புகழ் பெயரை சொல்லி 27 நாயன்மார்களை பெயரை சொல்லி 63 நாயன்மார் பெயரை சொல்ற மாதிரி 27 பெயரையும் சொல்லி முறையா இதை செய்யறதுனால அந்த முறையை நாம் கொண்டு வந்து விட்டதுனால இதை செய்யணும்.
அதனால அவங்க மட்டும் இதை செஞ்சா போதும், மற்றவங்களும் எல்லாரும் இப்படி செய்யணும். சில சிவபூஜை பஞ்சபுராணம் பாடலாமா, பஞ்சபுராணம் சந்தேகம் தேவையில்லை. யாரு நெட்டை கூடுகிறவர்கள் கையை தேய்த்து கண்ணிலே ஒற்றிக்கொள்வாரே மாதிரி திருமுறைகளை முறையாக நாளும் படிக்கிற புண்ணியம் பெற்றவர்கள் இதை செய்யணும் என்பதுதான் மரபு என்று சொல்லி, இப்ப அந்த வகையில இன்னைக்கு நம்ம இப்ப நம்ம 10 நாளைக்கு இந்த 7 திருமுறைக்கு முழுசா முடிச்சிட்டோம். 8ஆம் திருமுறை படிச்சுங்கிறோம். 37 பதிகம் படிச்சிருக்கோம். பிடித்த 10ன்னு பெருமானை சிக்கன பிடித்த நேரத்துல இன்னைக்கு கரெக்டா இந்த டைம் அந்த இது அமைஞ்சது. திருவம்பா 10 நாள் விழா அமைஞ்சது. அதனால திருவம்பாவையை அருளிய மணிவாசகருடைய ஸ்துதியை சொல்லி அந்த திருவம்பாவை 20 படிச்சு வாழ்த்து சொல்லி முடிச்சுறது இந்த 10 நாளைக்கு. அதுக்கப்புறம் வழக்கமா நம்ம செய்யற மாதிரி காலை திருப்பள்ளி வச்சு, அதுக்கப்புறம் திருமுறை கோயிலை சென்று அடைதல், அந்த திருக்கதவை திறப்பித்தல், அதுக்கப்புறம் பள்ளி எழுச்சி பாடி திருமுறை ஓதுதல், அதுக்கப்புறம் பொன்னூசல் பாடி இது திருக்கதவை பூட்டி நாலு திறக்கிற மாதிரி தினம் பூட்டணும். இப்ப அந்த 10 நாளைக்கு திறக்க வரல, அதனால பூட்ட வேண்டியதில்லைன்றதுனால இந்த முறை என்று மீண்டும் சொல்லி, இப்போது நாம் மணிவாசகர் துதி, ஏதாவது மணிவாசகர் துதி ஏதாவது ஒண்ணு சொல்லலாம். யாருக்கு என்ன வருமோ அதை சொல்லலாம். யாராவது ஒரு பாட்டு சொல்ல முடியுமா மணிவாசகரை பத்தி? நான் ஒரு பாட்டு அமைச்சேன், ஒரு அகவல். கடல் நிறவண்ணன் கண்ணொன்ற திலகவதியம்மா இருக்காங்களா? அந்த பாட்டை படிக்கலாமா? அது நம்ம ஒன்னும் எழுதலைங்கய்யா, நான் இதுலயே இருக்கு, வாட்ஸ்அப்ல இருக்கு, ஒன்னும் எழுதலைங்கய்யா. ஆனா வேறொரு இது வச்சிருக்காங்க. உங்களுக்கு தெரிஞ்ச தூதி ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க, எது வேணாலும் சொல்லலாம். நான் சும்மா இதுக்காக அமைச்சிருச்சேன். அந்த மாதிரி நிறைய மணிவாசகரை பத்தி நிறைய பாடல்கள் இருக்கு. தினம் ஒண்ணு சொல்லலாம், சொன்னதே திருப்பி சொல்லாம ஏதாவது புதுசா சொல்லலாம்னு சொல்லி அதுக்காக என்ன அந்த 4 நாளே 10 பாட்டு இருக்கு. நான் ஒண்ணுதான் அமிச்சேன். 10 நாளைக்கு 10 பாட்டு பாடலாம். ஆளுடைய அடிகள் அருள் மாறின்னு வள்ளற்பெருமான் அருளிய பாட்டு, வான் கலந்த மாணிக்க வாசக பாட்டு இருக்கு, வாட்டமிழா மாணிக்க வாசகம் இருக்கு. ஏதாவது நமக்கு மணிவாசகரை பத்தி தெரிஞ்ச பாட்டு எது வேணாலும் சொல்லலாம். மணிவாசகர் அட்டகம்னு சிவலோக திவாகரையா ஒரு இது நூல் எழுதி வெளியிட்டு இருக்காரு, கேசட் எழுதி வெளியிட்டு இருக்காரு, அது படிக்கலாம். ஏதாவது ஒண்ணு யாருக்கு எது பிடிக்குதோ அது. மணிவாசகரை பத்தி ஏதாவது ஒரு பாட்டு சொல்லுங்கம்மா. எடுக்கிறேன். உங்களுக்கு தெரியும். திருச்சிற்றம்பலம். நோட்ல எழுதி வச்சிருக்காங்க ஐயா, அதுதான் பாக்குறேன். சரி, எடுத்து வச்சுங்க. நான் சொல்லிடுறேன், நாளைக்கு கூட நீங்க சொல்லலாம். ஒரு நாளைக்கு ஒரு பாட்டு சொல்றேன். ஏன்னா நான் சொல்ல நான் பாட்டுக்கு சொல்லிட்டே போடுவேன், ஏன்னா நிகழ்ச்சி ஃபுல்லா அது வேற. ஆனா மற்றவங்களெல்லாம் பாட வைக்கணும். நான் அதுதான், அதனால இது கலந்துரையாடுற தலைப்புல ஆரம்பிச்சேன். எல்லா அடியார்களை பாட வச்சு கேட்குது. நானா படிச்சிருது வேற. நான் என்ற எண்ணத்தோடு படிச்சா ஆணவந்தாமிகும். அடியார்களை பாட வைத்து கேட்டால் அந்த கேட்டல் சிந்தித்தல் தெளிதல் நிட்டை கூடல் என்ற வகையில தான் இந்த நிகழ்ச்சி. இப்ப நிகழ்ச்சி யார் வேணாலும் மணிவாசகரை பத்தி எதனா பாட்டு தெரிஞ்சா பாடலாம். ஐயா நீங்க பாடின பிறகு நான் பாடுறையா பத்மாவதியா, சிவாய நம்மையா. வள்ளலார் அந்த ஒரு திருவள்ளுவர் பாட்டு சொல்லாமா? வான் எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டுன்னா அது சொல்றேன். வான் கலந்த மாணிக்க வாசகனின் வாசகத்தை நான் கலந்து பாடுங்கால் நற்கருப்பஞ்சாற்றினிலே தேன் கலந்து பால் கலந்து செழுங்கனித்தின் சுவை கலந்து என் ஊன் கலந்து உயிர் கலந்து உவட்டாமல் இனிப்பதுவே. வேற யாராவது பாடலாமா? வேற யாருக்க நிகழ்ச்சியில வந்திருக்கோம் யாராவது ஒருத்தர்? ஏன்னா யார் எனக்கு பேர் தெரியல, அந்த லிஸ்ட் எப்படி படிக்கிறதுன்னு தெரியல எனக்கு.
என்கிட்ட அந்த லிஸ்ட் வரல. படிக்கிறையா சிவா? அடியன் படிக்கிற பத்மாவதி படிக்கிறையா? பாடிமா. மணிவாசகர் அட்டகம். திருச்சிற்றம்பலம். சிவமே குருவாயருளும் வடிவம் புவி மேலிது போல் அறிதற் கரிதாம். திருவின் உருவாய் எமையால வந்த மணிவாசகரின் மலரடி போற்றி. மாயை நீக்கி ஞானம் கூட்டி தீராவினைகள் தீர்த்தருள் செய்து வாரா உலக வாசல் திறக்கும் மணிவாசகரின் மலரடி போற்றி. நிலையா உலகின் நிலையை உணர்த்தி நிறைவாய் வாழ நெறி தந்தருளி மறையின் பொருளை எளிதாய் உரைத்த மணிவாசகரின் மலரடி போற்றி. இன்பம் துன்பம் இரண்டும் கடந்த எல்லை இல்லா ஆனந்த வெளியை என்னுள் காட்டிய எம் குருநாதன் மணிவாசகரின் மலரடி போற்றி. மெய்யாய் அழுதால் சிவனை பெறலாம் உய்யும் உபாயம் இதுவென கூறி மெய்யாய் வாழ்ந்து சிவமாய் நிற்கும் மணிவாசகரின் மலரடி போற்றி. மறவா நினையாய் குறையாய் மறையா சாயா அன்பை நாளும் பொழிந்து மாயா மலங்கள் அறுதென்னையாளும் மணிவாசகரின் மலரடி போற்றி. இருளில் தோன்றும் மாதவன் போலே என்னுள் முளைத்த ஞான சுடரே எளியேன் என்னையும் ஆண்டருள் செய்யும் மணிவாசகரின் மலரடி போற்றி. ஒரு வாசகமும் அறியாதையனை திருவாசகம் என்னும் தேனில் அமிழ்த்தி குருவாசகத்தால் உயர்ந்திட செய்யும் மணிவாசகரின் மலரடி போற்றி. குருவாசகத்தால் உயர்த்திட செய்யும் மணிவாசகரின் மலரடி போற்றி. ஐயா நன்றி ஐயா. சிவாய நமய்யா. வாழ்க வாழ்க. அந்த சிவலோகம் மடத்துல அந்த பாட்டு அவங்க எழுதி இசையமைச்சு பாடிருக்காங்க. அந்த பாட்டு தான் அம்மா பாடினாங்க. இதே மாதிரி வள்ளற்பெருமான் ஒரு ஆளுடைய அரசு அருள் மாலைன்னு ஒரு 10 பாட்டு பதிகம் மாதிரியே பாடியிருக்கார். நால்வர்மன் மேல அந்த நால்வரை பத்தியும் 10 பாட்டு 40 பாட்டு, அதுல மணிவாசகரை பத்தி ஒரு 10 பாட்டு இருக்கு. அந்த மாதிரி பழைய பாடல்களும் இருக்குது. அதுல தனிப்பாடல் ஒரு புராணத்திலயும் நிறைய பாடல்கள் இருக்குது. அந்த மாதிரி அதெல்லாம் எடுத்து நம்ம மணிவாசகருடைய நூல் படிக்கும் போது நம்ம திருவாசகம் படிக்கிறோம். அதனால எப்படி 26 புறம் அதே மணிவாசகருடைய புகழை சொல்லி திருவம்பை ஆரம்பித்தார். வாழ்க வாழ்க என்று சொல்லி அதுல லேட்டஸ்ட் தான் இந்த மணிவாசகர் அட்டகம். இப்போ ரீசெண்டா அவங்க இசையமைச்சு பாடினது. ரைட். வாழ்க. இப்ப நம்ம திருவம்பாய் போலாம். ஒருத்தர் யார் யாரு எனக்கு இந்த லிஸ்ட் படி எப்படி கூப்பிடுறதுன்னு தெரியல. நடராஜன் இருக்காரா? லிஸ்ட் படி அவராத்திரம் படிக்க சொல்லுங்க திருவம்பாவை. கண்டிப்பாங்க. சிவாயனம். முதல் பாட்டு படிக்கலாம் பத்மாவதிமா. அவங்க முதல்ல பாட்டாங்க, அதனால அவங்க கடைசி பாட்டு பாடலாம். மத்தவங்கள பாட சொல்லுங்க. பாடினவங்களே பாடுவாங்க இல்லையா? ஏன்னா அடுத்தவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். மத்தவங்க காத்திருப்பாங்க இல்லையா? அதனால எங்களெல்லாம் காக்க வச்சுட்டு அவங்க ஏற்கனவே பாட்டாங்க, அவங்களே பாடணும். அது வேற வந்துட போகுது. கண்டிப்பா கண்டிப்பா. சரி வாங்க பாட்டு.
கடைசி பாட்டு பாடுகிறீங்க. முதலும் முடிவும். அம்மா பட்டுமலமா இருக்கீங்களா? சமையல் செய்யறாங்கன்னு நினைக்கிறேன். திலகவதி அம்மா வாங்க, முதல் பாட்டு படிங்க. திருச்சிற்றம்பலம். ஆதியும் மந்தமும் எல்லாரும் பெரும் சோதியையாம் பாட கேட்டேயும் வாழ்தடங்கண் மாதே வளருதியோ வந்தெவியோ நின்றவிதான் மாதேவன் வார்கழல்கள் வாழ்த்திய வாழ்த்தொலி போய் விதிவாய் கேட்டலுமே விம்மி விம்மி மறந்து போதரமளி என் மேல் நின்றும் பூரண்டு இங்கன் ஏதேனும் மாதாய் கிடந்தாய் என்னே என்னே இதேயம் தோழி பரிசேலோரம்பவாய் இதேயம் தோழி பரிசேலோரம்பவாய். திருச்சிற்றம்பலம். நன்றிங்க. பெருமான் எப்படி இருக்கிறான்? சோதியாக இருக்கிறான். அந்த சோதி எப்படிப்பட்ட சோதி? ஆதியும் அந்தமும் இல்லா அரும் பெரும் சோதி. ஆதி என்பது சக்தியையும் அந்தம் என்பது சிவத்தையும் குறிக்கும். அதாக அவன் சிவசக்தியாக அரும் பெரும் பொருளாக இருக்கிறான். அருமையான பொருள் சிவம், பெருமையுடைய பொருள் சக்தி அப்படின்னு பொருள் சொல்றது மரபு. ஏன்னு கேட்டா இது தலைப்பு சக்தியை வியந்தது. வாழ்க வாழ்க. ரெண்டாவது பாட்டு. யாரியா அடுத்தது? கூப்பிடுங்க. லலிதம்மா வாங்க. அரக்கோணத்தம்மா வாங்க. இருக்கீங்களா லலிதம்மா? சிவ சிவ. சரி, தாமோதரன் ஐயா வாங்க ஐயா. இருக்கீங்களா? திருநாகைக்காரன் தாமோதரன் ஐயா இருக்கீங்களா? சிவபிரமணியன் எல்லாம் பண்ணியா இருக்காங்க. சங்கரையா மேலப்புலம்புதூர் சங்கரையா இல்ல, நான் ஐயா அடியன் பாடிட்டுமா? பாடுங்க. திருச்சிற்றம்பலம். இருக்காரு சங்கரையா இருக்காரு. திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார் பெருமக்களும் படிக்கிறேன். அனைத்து அடியார்களுக்கும் இனிய வெடியல் வணக்கம். பாசம் பரஞ்சோதி கென்பாயிராப்பகல்லாம் பாசம் பரஞ்சோதி என்பாயிராப்பகல்லாம் பேசும் போது போதா மலிக்கே நேசமும் வைத்தனையோ நேரிழையாய் நேரிழையே இவையும் சிலவோ விளையாடி ஏசும் இடமிதோ விண்ணோர்கள் ஏற்றுதற்கு கூசு மலர்பாதம் தந்தருள வந்தருளும் தேசன் சிவலோகன் தில்லை சிற்றம்பலத்துள் ஈசனார்கண் யார் ஈசனார்கண் பார்யாம் ஆரேலோர் எம்பாவாய் ஈசனார்கண் பார்யாம் ஆரேலோர் எம்பாவாய். திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. இந்த நிகழ்ச்சியை நாளை நடத்துற நம்ம ராஜா ஐயாவை காண நிகழ்ச்சி எங்க தலைப்பயணம் போயிருக்காருன்னு சொன்னாங்க. அது நம்ம ஐயா நடரையா ரொம்ப தமாஷா சொன்னார். அவர் ஹனிமூன் போயிட்டாரு அப்படின்னு. உடனே அந்த தலைவர் சிரிச்சாங்க. என்ன யான்னு? ஹனிமூன் என்பது என்ன தெரியுமா? ஹனி என்பது தேன். தேன் எது? சிவபெருமான் தான் தேன். நானேயோ தவம் செய்தேன் சிவாய நம எனப் பெற்றேன் தேனாய் அமுதமுமாய் தித்திக்கும் சிவபெருமான். ஆக ஹனி என்பது தேன், மூன் என்பது சந்திரன். சந்திரன் பெருமானுடைய திருவடியை சரணடைந்தான், அவனை தூக்கி தலைமையில வச்சுக்கினார். அதனால யாரு பெருமானுடைய திருவடியை சேர்கிறார்களோ அவரை சிவன்
தன்னுடைய தலைமேலே வைத்துக் கொள்வான் என்பதற்கு அடையாளமாக அந்த ஹனிமூன் என்ற சொல்லுக்கு பொருள் சொல்லலாம். அந்த ஹனிமூனை நம்ம திருமுறை தமிழ் நம்ம எல்லாருமே போய் அந்த ஹனிமூன் அனுபவிக்கலாம், இன்க்ளூடிங் நடராஜன். வாழ்க வாழ்க. இப்ப 3வது பாட்டு அவர் பாடுவார். நன்றிங்க, நன்றிங்க விளக்கம். நன்றி சாமி. சிவபெருமான் சிவசிவா. பெருமாறு உள்ளிருந்து உணர்த்தியது. பேச முடியல. பஸ்ல போறாங்களா அவங்க 2 பேரும்? கேட்டுட்டே போங்க, கேட்டுட்டே போங்க. வாழ்க வாழ்க வாழ்க. பகவான் தான் ஹனி, பகவான் தான் ஹனி, ராஜா ராணி தான் 3. வாழ்க. கண்டிப்பா. திருவாசகம் என்னும் தேன். நன்றிங்கய்யா சிவபெருமான். முத்தன்ன வெண்ணகையாய் முன் வந்து எதிர் எழுந்தென் அத்தன் ஆனந்தன் அமுதன் நின்றள்ளோரியே தித்திக்க பேசுவாய் வந்துன் கடை திறவாய் பத்துடையீசன் பழடீர் பாங்குடையீர் புத்தடியோம் புன்மை தீர்த்து ஆட்கொண்டார் பொல்லாதோ எத்தோனின் அன்புடைமை எல்லோம் அறியோமோ சித்தம் அழகியார் பாடாரோ நம் சிவனை இத்தனையும் வேண்டும் எமக்கேலோர் எம்பாவாய் சித்தம் அழகியார் பாடாரோ நம் சிவனை இத்தனையும் வேண்டும் எமக்கேலோர் எம்பாவாய். நன்றிங்கய்யா. ஏன் அந்த ஹனிமூன் சொன்னா, போன பாட்டு பாசம் பரஞ்சோதிக்கு, அங்க பரஞ்சோதி என்பது தேன், அந்த பரஞ்சோதி மேய்க்கல அடியால் வைக்கிற பாசம்தான் மூன் என்ற சந்திரனை பெருமானை சரண் அடைதல். அதனால அந்த பாசம் பரஞ்சோதி என்ற சொல்லை ஹனிமூன் என்ற சொல்லோடு ஒப்பிடலாம் என்பதற்காக அதை சொன்னேன். சரிதானே? வாழ்க வாழ்க. இப்ப அடுத்த பாட்டுல ஐயா பண்ணது முத்தன்ன வெண்ணகையாய் முன்வந்து எதிரெழுந்து பெருமானை சிறு நகையோடு புன்முறுவலோடு பெருமானை வழிபட வேண்டும். சொன்னது யார்? மணிவாசக பெருமான். திருப்பிள்ளை வச்சு முதல் பாட்டுல இருக்குது அந்த நகை என்ற சொல். போற்றியன் வாழ்முதலாகிய பொருளே புலர்ந்தது பூங்கழற்கு இணைதிணை மலர் கொண்டு ஏற்றினின் திருமுகத்து எமக்கருள் மலரும் எழில் நகை கொண்டு நின் திருவடி தொழுகோம். அந்த எழில் நகைதான் இங்கே முத்தன்ன வெண்ணகை என்று சொல்லி காட்டுகிறார். அங்க திருப்பள்ளியேஸ்வர முதல் பாட்டுல சொன்னார், இங்க 3வது பாட்டுல சொன்னார். வாழ்க வாழ்க. 4வது பாட்டம்மா. சிவாய நமங்கய்யா. உள் நித்தில நகையாய் இன்னம் புலந்தின்றோ வண்ண கிளி மொழியார் எல்லாரும் வந்தாரோ எண்ணி கொடு உள்ளவா சொல்லுகோம் அவ்வளவும் கண்ணை துயின்றவமே காலத்தை போக்காதே விண்ணுக்கு ஒரு மருந்தை வேத விழுப்பொருளை கண்ணுக்கு இனியானை பாடி கசிந்து உள்ளம் உள்நெக்கு நின்றுருக யாமாட்டோம் நீயே வந்து எண்ணி கோரையில் துயிலேலோர் எம்பாவாய். திருச்சிற்றம்பலம். வாழ்க வாழ்க. நேற்று ஒரு அவசர வேலையா வெளியில போட்டதுனால நேற்று வர முடியாம போச்சு. நம்ம நடராஜையா ஒரு பாட்டுக்கும் உரை படிச்சார். அந்த தருமபுராதீன உரைன்னு வேற சொன்னார். எனக்கு ஒன்றும் தெரியாதுயா, தருமபுராதீனத்துல போட்டிருக்காங்க, அதை வச்சிருந்தா அதை படிச்சேன் அப்படின்னு சொன்னார். அவர் நிகழ்ச்சியிலையும் சொன்னார் அதை. அதனால இந்த இதுல இருக்கிற ஒரு சொல்லை எடுத்து பொருள் பிரிப்பது அது ஒரு புலவர்கள் செய்யற வேலை. அதுதான் நூலா பப்ளிஷ் பண்றாங்க. சொல்லும் பொருளுமா சொல்றது அது ஒரு மரபு. ஆனால் மணிவாசகருடைய நெறி அப்படின்னு கேட்டா, என்னை ஒரு வார்த்தையுள் படுத்து பற்றினாய்.
புற்றுமாய் மரமாய் புனல் காலே உண்டியாய் அண்டவானரும் பிறரும் வற்றியாறு நின் மலரடி காணா மன்ன என்னையோர் வார்த்தையுள் படுத்து பற்றினாய். இந்த திருமுறைகளை பாடல்களை நாம பாடுறதை விட அடுத்தவங்க பாடுறதை கேட்டு அப்படி பாடுகிற போது அந்த பாட்டுல ஏதாவது ஒரு வார்த்தை நம்மை ஈர்க்குமானால் அதான் ஈர்த்தென்னை ஆட்கொள்ளல். அந்த பொருளை நாம சிந்திக்க சிந்திக்க பெருமான் உள்ளிருந்து உணர்த்துறானே, அதுதான் அந்த பாடலின் உண்மையான பொருளாக இருக்கும். அதனால்தான் ஏதாவது ஒரு வார்த்தை எடுத்து சொல்றது. இதுங்க ஒன்னி திலநகையாய் முன்ன முதல் பாட்டுல 3வது பாட்டுல முத்தன்ன வண்ணக நடனதையா பாடினத அம்மா பட்டமாய்ப்பா ஒன்னி திலன பாடின. அப்போ அந்த நித்திலம் என்பதும் அதே முத்ததான் குறிக்கும். அதனால அங்க முத்தன்ன வண்ணகைன்னு சொன்னார், இங்க ஒள்ளித்தில நகையாய் என்று பாடினார். வாழ்க வாழ்க. அடுத்த 5வது பாட்டு மாலரியா நான்முகனும். நன்றி. தாமதம் வரீங்களா? வரிசையில லைன்ல இருக்காரா? இருக்காருங்க. சரி, பணியா இருக்காரு நினைக்கிறேன். லலிதாம்மா, அரக்கொண்டம்மா. சரிங்க. முடிக்கிறதுக்குள்ள வந்துருவாரு. கண்டிப்பா படிக்கிறேங்க ஐயா. படிங்கம்மா. காந்தி 5வது பாட்டு. மாலரியா நான்முகனும் காணாமலையினை நாம் போலறிவோம் என்றுள்ள பொக்கங்களே பேசும் பாலூரு தேன்வாய் படிரி கடை திறவாய் ஞாலமே விண்ணே பிறவே அறிவறியான் கோலமும் நம்மை ஆட்கொண்டருளி கோதாட்டும் சீலமும் பாடி சிவனே சிவனே என்று ஓலம் இடீனும் உணராய் உணராய் கான் ஏல குழலி பரிசேலோர் எம்பாவாய். நன்றிங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். இதுல மாலரியா நான்முகனும் காணா மலை என்று சொல்றாரே, அந்த மலைதான் அண்ணாமலை. திருமாலும் பிரமனும் தேடிய போது அவன் என்ன பண்ணான்? சோதி வடிவாக தோன்றினான். கமலனான் முகனும் கார்முகில் நிறத்து கண்ணனும் நண்ணுதற்கரிய விமலனே எமக்கு வெளிப்படா என்ன வியந்தடல் வெளிப்பட்ட எந்தாய். அந்த நெருப்புறம் தான் மலையாச்சு. அதனால மாலரியா நான்முகனும் காணாத மலை என்பது அண்ணாமலையை குறிக்கும். வாழ்க வாழ்க. அண்ணாமலையம் அண்ணா போற்றி கண்ணாரமுத கடலை போற்றி. 6வது மானே கணபதி வாங்க. கணபதி சாமி ஆட முடியுமா? படைகள் அவங்க ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. ஆசீர்வாதத்தோட அடுத்தவங்களை பாடம் எப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வார். அடியார் பெருமக்கள் பாரபோஜியம் சமர்ப்பியாமி. அடியார் பெருமக்கள் நானாவித பரிமள மந்திர சந்தாபத்த பொறுப்பாஞ்சலி சமர்ப்பியாமி. அடியாருக்கும் தூபதீபம் தூபதீபம் நிராஞ்சனம் சமர்ப்ப. சிவா சிவா. அடியார் பெருமக்களே சிவாய பாடுங்களையா. 6வது பாட்டு மானே. 6வது பாட்டு தான் நீங்க பாடுங்க. சரிதாயா, பாடுங்க. மானே நன்னாளே துங்காய் நானே எழுப்புவன் என்றும் நாளாமே போனே திரைபகராய் இன்னும் பார்த்தென்றோ வாழே பிறவே அறிவறிய தாரேவன் நம்மை தயத்த கொண்டருளும் வான்பார் கல்பாடி வந்தோர்க்கும் ஓய்திரவாய் ஓழே உருகாய் உண
அக்கே உயமக்கும் ஏழோர்க்கும் சங்கோழி பாழே வம்பவாய் உயமக்கும் ஏழோர்க்கும் சங்கோழி பாடேலோர் பாவாய் பாடேலோர் பாவாய். சிவாத்திருச்சிரம். நன்றி ஐயா, வணக்கம். வாழ்க வாழ்க. மானேனி நன்னலை அல்ல அதல்ல, மானேனி நன்னலை நாளை வந்து உங்களை நானே எழுப்புவன். அந்த நானே என்ற ஏகாரம் என்னத்தை குறிக்கும்? ஆணவத்தை குறிக்கும். நான் எழுப்பலப்பா, பெருமான் வந்து என் உள்ளத்திலே புகுந்து அருள் செய்கிறான் என்று உணர வேண்டும். அதைத்தான் இங்க 3வது சொன்னாரு. தானே வந்து எம்மை தலையளித்து ஆட்கொண்டருளும். எல்லாம் அவன் செயல் என்ற வகையில செயல்பட வேண்டும். அப்போ அந்த ஆணவம் அடங்கும் என்பது சொல்ற சிவஞான செய்திக்கான உரிய பாட்டு. வாழ்க வாழ்க. அன்னே இவையும் 7வது பாட்டு. வாங்க. வணக்கங்க ஐயா. சிவாய வாங்கம்மா வாங்க. திருச்சிற்றம்பலம். அன்னே இவையும் சிலவோ பலமரர் உன்னற்கு அறியான் ஒருவன் இருஞ்சீரான் சின்னங்கள் கேட்ப சிவன் என்றே வாய் திறப்பாய் தென்னா என்னா முன்னம் தீ சேர்மெழுகோப்பாய் என்னானை என்னாரையன் இன்னமுதென்றெல்லாமும் சொன்னோம் கேள் வெவ்வேறாய் இன்னும் தூயெழுதியோ வன்னெஞ்ச பேதையர் போல் வாழா கிடத்தியால் என்னே துயிலின் பரிசேலோரெம்பாவாய். திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. பெருமான் உன்னற்கு அறியான்னாரு. அவன் நினைப்பதற்கு ரொம்ப அரியவன்பா. அப்புறம் நம்ம என்ன அரியவனை போய் நம்ம நினைச்ச என்ன புண்ணியம்? ஆனால் மணிவாசகர் சொன்ன வாக்கு எனக்கு அறியவன் இல்ல, அவன் அமரர்க்கு அறியான். முன் பாட்டுல எப்படி இருக்குது? அன்னே இவையும் சிலவோ பல அமரரு உன்னற்கு அறியான். அமரர் என்பது தேவர்கள். நல்ல காரியம் செஞ்சு புண்ணியம் பண்ணி அந்த தேவ உலகத்துல வாழ்கிற அந்த அமரர்கள், அவர்களுக்கு அவன் அறியவனா இருக்கிறான். ஏன்னா அவர்கள் நாம் நல்ல பண்ணிட்ட நாம் புண்ணியவான்கள் சொல்லி அந்த ஆணவத்தோடு திரிவதனாலே அந்த அமரர்களுக்கு அவன் அறியவனாக இருக்கிறான். ஆனால் பெருமானுடைய திருவடியை சேர வேண்டும் என்ற ஆணவம் அடங்கினாலே அடியார்களுக்கு எளியவனா இருக்கிறான் என்பதுதான் ஒருவன் இரும் சீரான் என்ற சொல்லாலே அமரர்களுக்கு அறியான் அடியார்களுக்கு எளியான் என்ற செய்தியை சொல்ற பாடல். வாழ்க வாழ்க. கோழி சிலம்ப 8வது பாட்டு. அம்மா தேவி அம்மா பாடுறீங்களா? காட்டூர் வாய்ப்பு இருக்கா? சரஸ்வதி அம்மா வராங்க. அம்மா வாங்கம்மா. சரஸ்வதி அம்மா வாங்க. இனி 2 பேர் இருக்காங்க, பாடுங்க. கோழி சிலம்ப சிலம்பும் குரு கெங்கும் ஏழில் இயம்ப இயம்பும் பெண் சங்கெங்கும் கோழி சிலம்ப சிலம்பும் குரு கெங்கும் ஏழில் இயம்ப இயம்பும் பெண் சங்கெங்கும் கேழில் பரம் சோதி கேழில் பரம் சோதி கேழில் பரம் கருணை கேழில் பரம் சோதி கேழில் பரம் கருணை கேழில் பாடினோம் கேட்டிலையோ வாழியிடென்ன உறக்கமுவாய் திறவாய் ஆழிய நண்புடமை ஆமாறும் இவ்வாறா ஓழி முதல்வனாய் ஓழி முதல்வனாய்
நின்ற ஒருவனை ஒளி முதல்வனாய் நின்ற ஒருவனை ஏழை பங்காளனையே பாடலொரம்பாவாய் ஏழை பங்காளனையே பாடலொரம்பாவாய். நன்றி ஐயா. வாழ்க வாழ்க. கோழி சிலம்ப சிலம்பும் குருகெங்கும். எந்த ஒரு நல்ல காரியம் செய்யணாலும் எப்ப செய்யணும்? காலையில பிரம்ம முகூர்த்தத்துல செய்யணும்னு சொல்லுவாங்க. அது அந்த 4:00 தான் பிரம்ம முகூர்த்தம். அது கோழி கூவுகிற நேரம். அந்த கோழி சிலம்பு என்பது அந்த கோழி கூப்பிடுது. அந்த சிலம்பு என்பது அந்த பெருமாட்டிக்கு உரியது, பெண்களுக்கு உரியது சிலம்பு இல்லையா? அதனால அந்த சிலம்பு என்பது கோழி காலையில கூன அந்த நம்முடைய பெருமாட்டியை நினைவுபடுத்துகிற, சக்தியை நினைவுபடுத்துகிற அந்த நேரம் சிவசக்தின்னு சொல்லுவாங்க. அந்த சிலம்பு அது கோழி சிலம்ப. சிலம்பு என்பது கோழி கூவுதல், பெருமாட்டியுடைய சிலம்பு ஒலிக்கு அடையாளம். அதன் மூலமாக நாம் பெருமானுடைய கடலை அடையலாம். கடல் என்பது சிவனுக்குரியது, சிலம்பு என்பது சக்திக்குரியது. ஏன்னா இது சக்தியை வியந்ததுனாலே அதை முதல்ல கோழி சிலம்ப என்ற சொல்லாலே சொல்லி காட்டுகிறேன். வாழ்க வாழ்க வாழ்க. முன்னை பழம்பொருட்கும். வாங்கம்மா தனலட்சுமி அம்மா வாங்க. சிற்றம்பலம். முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருளே பின்னை புதுமைக்கும் பேசும பெற்றியனே உன்னை பிரானாக பெற்ற உன் சீரடியோ உன்னடியார் தாழ் பணிவோம் ஆங்கு அவர்க்கே பாங்காவோம். அன்னவரே எம் கணவர் ஆவார் அவர் உகந்து சொன்ன பரிசே தொழும்பாய் பணி செய்வோம். இன்ன வகையே எமக்கு எங்கோன் நல்குதியேல் இன்ன வகையே எமக்கு எங்கோன் நல்குதியேல் என்ன குறையும் இளோமெலோர் எம்பாவாய். இன்ன வகையே எமக்கு எங்கோன் நல்குதியேல் என்ன குறையும் இளோமெலோர் எம்பாவாய். நன்றிங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருளே. காலையில பிரம்ம முகூர்த்தம் கோழி கூவுதல்னு சொன்ன அதற்கு முன்னை நேரம் எது? குயில் கூவுகிற நேரம். அது பெருமானுக்குரிய சிவ முகூர்த்தம்னு சொல்லுவாங்க. கூவின பூங்குயில் கூவின கோழி. முதல்ல குயில் கூவும், அப்புறம் தான் கோழி கூவும். அதனால அந்த சிவ முகூர்த்தத்தை குறிக்கிற சொல்லாக அந்த முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருளாக சிவன் இருக்கிறான் என்ற செய்தியை சொல்ற பாட்டு. வாழ்க வாழ்க. பாதாளம் எழினும் கீழ். ஊரப்பாக்கம் பரமேஸ்வரி அம்மா வாங்க. சிவாய நம ஐயா. வாங்கம்மா வாங்கம்மா. 10வது பாட்டு. பாதாளும் ஏழினும் கீழ் சொற்கழிவு பாதமலர் போதார் புனை முடியும் எல்லா பொருள் முடிவே. பாதாளும் ஏழினும் கீழ் சொற்கழிவு பாதமலர் போது ஆர் புனை முடியும் எல்லா பொருள் முடிவே. பேதை ஒரு பால் திருமேனி ஒன்று அல்லன் வேத முதல் விண்ணோரும் மண்ணும் துதித்தாலும் பேதை ஒரு பால் திருமேனி ஒன்று அல்லன் வேத முதல் விண்ணோரும் மண்ணும் துதித்தாலும் ஓத உலவா ஒரு தோழன் தொண்டர் உளன் கோதில் குலத்து அரந்தன்
கோயில் பினா பிள்ளைகள் ஓத உலவா ஒரு தோழன் தொண்டர் உளன் கோதுயில் குலத்து அரண்தன் கோயில் பினா பிள்ளைகள் ஏதவன் ஊர் ஏது அவன் பேர் ஆர்வுற்றாரையலார் ஏதவனை பாடும் பரிசு ஏல் ஓர் எம்பாவாய் ஏதவன் ஊர் ஏது அவன் பேர் ஆர்வுற்றார் ஆரையலார் ஏதவனை பாடும் பரிசு ஏல் ஓர் எம்பாவாய். திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. ஆக அந்த முன்னை பழம்பொருள் யாரு என்பதை அந்த அடுத்த பாட்டுல சொன்னார். பாதாளம் ஏழினும் கீழ் சொற்கழிவு பாதமலர் போதார் புனை முடியும் எல்லா பொருள் முடியுமே. அவனுடைய திருவடி எங்க இருக்குது? பாதாளத்துக்கு இருக்குது. திருமுடி எங்க இருக்குது? ஆகாசத்துக்கு மேல இருக்குது. அதைத்தான் தேடி பிரம்மனும் திருமாலும் போனார்கள் என்று சொல்லுவார்கள். பாதாளம் ஏழினும் கீழ் சொற்கழிவு பாதமலர் போதார் புனை முடியும் எல்லா பொருள் முடிவே. அவனை எப்படிப்பா அறிஞ்சிக்கலாம் அப்படின்னு கேட்டா, அந்த திருக்கோயில் பணி செய்கிற அந்த கோயில் பிணாப்பிள்ளை என்கிற அந்த பெண் மூலமா அறிஞ்சிக்கலாம். அந்த அம்மா சொல்லுவாங்களாம், அவனுக்கு ஊர் ஏது, பேர் ஏது, அவனுக்கு இது உற்றார் யாரு, அயலார் யாருன்னு கேட்டா, எல்லா ஊரும் அவன் ஊர் தான். அவனுக்கு எல்லா பேரும் அவன் பெயர் தான். எல்லாரும் அவனுக்கு உற்றார் தான், எல்லாருக்கும் அவன் அயலார் தான். அவன் தனித்தும் நிற்பான், கூடியும் நிற்பான். கூடி நிற்கிற போது உற்றாராக இருக்கிறான், தனித்து நிற்கும் போது அயலாராக இருக்கிறான் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொல்லி காட்டுறாங்கன்னு எங்க பாட்டுல சொல்ற. 10வது பாட்டுல. அடுத்து 11. மொய்யார் தடம் பொய்கை. இல்லைங்கய்யா, சிவாயன். அடுத்து பாண்டியன் ஐயா வரீங்களா? வரேங்க. சிவாயா வாங்க. வணக்கம். சிவாயனமையா. மொய்யா தடம் பொய்கை புக்கு முகேரன்ன கையார் குடைந்துன் கழல் பாடி ஐயா வழியடியோம் வாழ்ந்தோங்கானாரழல் போர் செய்யா வெண்ணீராடி செல்வா சிறு மருங்குல் மையார் தடங்கன் மடந்தை மணவாளா ஐயா நீ ஆட்கொண்டருளும் விளையாட்டின் உய்வார்கள் உய்யும் வகையெல்லாம் உய்ந்தொழிந்தோம் எய்யாமற் காப்பாய் எமையேலோர் எம்பாவாய் எய்யாமற் காப்பாய் எமையேலோர் எம்பாவாய். திருச்சிற்றம்பலம். பெருமானுடைய திருவடி பாதாளத்துக்கு கீழே இருக்குது, அவனுடைய திருமுடி எங்கேயோ ஆகாசத்துக்கு மேல இருக்குது அப்படின்னா அவனை எப்படிதான் உணர்றது அப்படின்னு கேட்கும்போது, மொய்யார் தடம் பொய்கை புக்கு முகேரன்ன கையார் குடைந்து உன் கடல் பாடி. பெருமானுடைய திருவடியை போற்றுவதன் மூலமாக அவனை நாம் உணரலாம். ஆக அந்த பெருமானுடைய திருவடி எப்படி போற்றுவது? காலையில எழுந்து குளத்துல போய் குளிச்சு உடலை தூய்மை செய்து கொண்டு அதோடு மனதையும் தூய்மை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு அவனுடைய புகழை பாடினால் மந்திரம் ஆவதும் மாமருந்தாவதும் தந்திரமாவதும் தானங்களாவதும் சுந்தரமாவதும் தூநெறியாவதும் எந்தை பிராந்தன் இணையடிதானே என்று அவனை கடலை போற்றுதல். மந்திரமாவதும் இணையடிதானே, மாமருந்தாவதும் இணையடிதானே, தந்திரமாவதும் இணையடிதானே, தானங்களாவதும் இணையடிதானே, சுந்தரமாவதும் இணையடிதானே, தூநெறியாவதும் இணையடிதானே, எந்தை பிராந்தன் இணையடிதானே, எந்தை பிராந்தன் இணையடிதான் என அவனை கடலை போற்றினால் உணரலாம் என்ற செய்தியை சொல்ற பாட்டு. வாழ்க வாழ்க வாழ்க. அடுத்து ஆர்த்த பிறவி.
காமாட்சி அம்மா வாங்கம்மா. சின்ன காஞ்சிபுரம் காமாட்சி அம்மா இருக்கீங்களா? சரி வாங்க. குன்றத்தூர் உமா அம்மா வாங்க. ஐயா காமாட்சி பாடுறேன் ஐயா. பாடுங்கம்மா. கூப்பிட்ட உடனே நீங்க வெளியே போயிட்டீங்க, அதனால சரி பயந்துட்டு வெளியே சரி, போயிட்டீங்கன்னு மறுபடியும் உள்ள நினைச்சேன். வந்துட்டாங்க. வாங்க. இல்லைங்க ஐயா. மறுபடியும் உள்ள வந்துட்டாங்க. ரைட், பாடுங்கம்மா, பாடுங்கம்மா. பரவாயில்ல. திருச்சிற்றம்பலம் ஐயா. அப்புறம் உமாமேஸ்வர் பாடுவோம். பாருங்க ஐயா. ஆத்த பிறவி துயர்கட நாம் ஆர்த்தாடும் தீர்த்த நாள் தில்லை சிற்றம்பலத்தை தீயாடும் கூத்தன் இவ்வானும் குவளையும் எல்லாமும் காத்தும் படைத்தும் கறந்தும் விளையாடி வார்த்தையும் பேசி வலை சிலம்பவார் கலைகள் ஆர்ப்பாரம் செய்ய அணிகுழல் மேல் வண்டார்ப்ப பூத்திகிழும் பொய்கை குடைந்துடையான் பொன் பாதம் ஏத்தீரும் சுனை நீர் ஆடேலோரெம்பாவாய் ஏத்தீரும் சுனை நீர் ஆடேலோரெம்பாவாய். திருச்சிற்றம்பலம் ஐயா. நம்மள பாட கூப்பிடலாம் தெரிஞ்சோடனே ஆர்வத்துல தெரியாம வீட்டுல கை வச்சா வெளில போற மாதிரி தோணுது இல்ல. ஒரு ஆர்வ கோளாறு, வேற ஒண்ணும் இல்ல. அதனால மியூட்ல கை வைக்க கூடாது. சரி, இப்போ ஆர்த்த பிறவி துயர்களாம் ஆத்தாடும் தீர்த்தன்றில்லை சிற்றம்பலத்தே தீயாடு. மேல அந்த கடலை பாடணும்னு சொல்றானே, அந்த கடல் யாருக்குரியது? தில்லை சிற்றம்பலவனுக்குரியது. அதனாலே தீர்த்தன்னல் தில்லை சிற்றம்பலவன் என்று அந்த சிற்றம்பலவன் கடல் பாடுதல் என்று அந்த பெருமானை சுட்டி காட்டுகிறார். வாழ்க வாழ்க. பைங்குவளை கார்மலரா. பெருமானே ரயில்வே காரமா வேணும்ப்பா. வாங்க உமா அம்மா வாங்க. வேணும் பார்த்து. வாமா வாமா. தென்னாடு சிவனை போட்டு எந்நாட்டில் மாணிக்கஸ்து மலரடிகள் போட்டு பைங்குவலை கார்மரலால் செங்கமல பைம்போதா அங்கம் குறுகு இனந்தால் பின்னும் மலவரத்தால் தங்கள் மலங்களும் வாழ்வம் எங்கள் திராட்டியும் எங்கோனும் போண்டி இசைத்த பொங்கு மடுதில் புகம் பாய்ந்து பாய்ந்து நம் சங்கம் சிலம்ப சிலம்பு கலந்தார்ப்ப பொங்கைகள் பொங்க குடையும் புனல் பொங்க பங்கைய பூ புனல் பாய்ந்த ஆடலோர் எம்பாவாய். பொங்கு மடிதில் புகம் பாய்ந்து பாய்ந்து நம் சங்கம் சிலம்ப சிலம்பு கலந்தார்ப்ப கொங்கைகள் பொங்க குடையும் புனல் பொங்க பங்கைய பூ புனல் பாய்ந்தாடலோர் எம்பாவாய். இந்த திருமுறை தமிழோசை போன ஆண்டு தொடங்கினப்ப அந்த நேரம் தான் நம்ம நடராஜையா காசி பயணம் போயிருந்தார். அப்போ இந்த நிகழ்ச்சிக்கு பிள்ளையார் சொல்லி போட்டவங்க இந்த உமா மகேஸ்வரி அம்மா. வாழ்க வாழ்க. பைங்குவளை கார்மலரால் செங்கமல பைம்போதாள் அங்கம் குறுகினத்தால் பின்னும் அரவத்தால். ஆனா பெருமான் எங்க இருக்கிறான்? குவளை மலராகவும் கமல மலரா இருக்கிறான். குவளை மலர் நீளமா இருக்கும், அது சக்தியை குறிக்கும். கமல மலர் சிவப்பா இருக்கும், அது சிவனை குறிக்கும். அதனால சிவனும் சக்தியுமாக பெருமான் அங்கே குவளை மலராகவும் கமல மலராகவும் காட்சி தருகிறார்கள் என்ற இயற்கையை ரசித்து பாடிய பாடல். வாழ்க வாழ்க வாழ்க. காதார் குழையாட. ஐயா அடியான் பாடிட்டுமாங்க ஐயா? வாங்க வாங்க. நன்றிங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். காதார் குழையாட பைம்பூன் கலனாட கோதை குழலாட வண்டின் குழாமாட சீத புனலாடி சிற்றம்பலம் பாடி வேத பொருள் பாடி ஆமா பாடி சோதி தீரம் பாடி சூழ் கொன்றை தார்பாடி ஆதி தீரம் பாடி அந்தமாம் பாடி பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய்வலை தன் பாத திறம் பாடி ஆடேலோர் எம்பாவாய். பாத திறம் பாடி ஆடேலோர் எம்பாவாய். திருச்சிற்றம்பலம். மாணிக்க வாசகர் சுவாமி மலரடிகள் போற்றி போற்றி. நன்றிங்க ஐயா. வாழ்க வாழ்க. பெருமானை எப்படி அடைவதுன்னா
பாடி ஆடக்கெடும் வல்வினையே அப்படின்னு ஞான சம்பந்த பெருமான் பாடார். பெருமானுடைய புகழை பாடவும் செய்ய வேண்டும், ஆடவும் செய்ய வேண்டும். எப்படி பாடுது எப்படி ஆடுது தெரியலையாப்பா அப்படின்னா அதுக்கு மணிவாசகர் வழி சொல்றாரு இந்த பாட்டுல. சீத புனலாடி சிற்றம் பலம்பாடி, காலையில இருந்து அந்த தண்ணியில இந்த குளிர்ந்த தண்ணீர்ல நீராடுதல், அதான் குளத்துல போய் குளிக்கிறது. அதனால சீத புனலாடி சிற்றம்பலம்பாடி, பெருமானுடைய புகழை பாட வேண்டும் என்றால் அது சிற்றம்பல பெருமானாக இருக்க வேண்டும், ஆட வேண்டும் என்றால் அது சீத புனலாக இருக்க வேண்டும் என்று மணிவாசக பெருமான் பாடவும் ஆடவும் வழிகாட்டுகிற பாடல். வாழ்க வாழ்க. அடுத்து ஓரொரு கால் எம்பெருமான். மல்லிகம்மா, ஞானமம்மா. இருப்பங்கய்யா, திருச்சிற்றம்பலம். நேசமுள்ள அடியார்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. நேசமுடைய படிக்கிறேங்கய்யா. திருச்சிற்றம்பலம். பாட்டு. சரிங்கய்யா. 11ங்களாய்யா? 15. ஓரொரு கால் எம்பெருமான். அது கொஞ்சம் ஆஃப் ஆயிடுதுங்கய்யா நடுமத்தியில. நன்றிங்கய்யா. வணங்கிறேங்கய்யா. நல்லதுங்கய்யா. திருச்சிற்றம்பலம். மாணிக்கவாசகர் பெருமான் மலர் திருவடிகள் போற்றி போற்றி. ஓரொரு கால் எம்பெருமான் என்றென்றே நம்பெருமான், சீரொரு கால் வாயோவால் சித்தம் களி கூற, நீரொரு எழுந்தாரை கண்பணிப்ப, பாரொருகால் வந்தனையால் பின்னோரை தாழ்பணியால் பேரையர்கெங்கனே பித்தொருவராமரும் ஆரொருவரிவண்ணம் ஆட்கொள்ளும் வேத்தகர்த்தால் வாரொருவர் பூன்புலையே வாயார நாம் பாடி ஏருருவ பூம்புணல் பாய்ந்து ஆடேலோர் எம்பாவாய். ஏருருவ பூம்புணல் பாய்ந்து ஆடேலோர் எம்பாவாய். திருச்சிற்றம்பலம். நன்றிங்கய்யா. ஓரொரு கால் எம்பெருமான் என்றென்றே நம்பெருமான். இங்க எம்பெருமான் ஒரு சொல்லு, நம்பெருமான் என்று சொல். எம்பெருமான் என்பதே பெருமானை என்னுடையவனாக நினைத்து அகப்பூசை செய்தல். இந்த ஆன்மா ஈடேற வேண்டும் என்று செய்கிற அகப்பூசையிலே அவனை எம்பெருமான் என்று எனதாக்கிக் கொள்ளுதல். ஆனால் முத்தி பெற வேண்டும் என்றால் அடியறி கூட்டி அதிசயத்தினாலேதான் முத்தியை சேர முடிவனாலே நம்பெருமான் என்று அடியாரோடு சேர்ந்து கூட்டு வழிபாடு செய்தல். அதனாலே ஓரொரு கால் எம்பெருமான் என்றென்றே நம்பெருமான் என்று எம்பெருமான் என்பது அகப்பூசையும் நம்பெருமான் என்பது புறப்பூசையும் குறிக்கும் என்று சொல்லுவார்கள். வாழ்க வாழ்க. முன்னிக்கடலை. 16வது பாட்டு. சிவபெருமானே தமிழரசியம்மா ஆத்தூர் தமிழரசியம்மா வாங்க. தமிழரசியம்மா லைன்ல இருக்காங்களா? இருக்காங்க. சரி, சிவபெருமானே வாங்க. ஆண்டாளம்மா வாங்க. வந்துட்டீங்க, வாங்க. அதான் என்ன கூப்பிடவே இல்லையா? இதுதான் சும்மா சொல்லிட்டு பார்த்தேன். இப்ப வந்துட்டாங்க, கூப்பிட்டாங்க. வாங்க. கூவின புங்குயில் கூவின கோழி. நன்றி. உங்க பேரை கூவிட்டாரு ஆண்டாள்னு. வாங்க. 16வது பாட்டுப்பா. முன்னிக்கடலை சுருக்கி எழுந்துடையாள். முன்னிக்கடலை சுருக்கி எழுந்துடையாள், என்ன திகழ்ந்தம்மை ஆளுடையாள் திளையின் மின்னி பொலிந்தெம் பிராட்டி திருவடி மேல் பொன்னம் சிலம்ப சிலம்பி திரு உருவம் என்ன சிலை குலவே நம் தம்மையாளுடையாள் தன்னில் பெரேவிழா எங்கோமா நண்பருக்கு முன்னி அவள் நமக்கே முன் சுரக்கும் இன்னருளே என்ன பொழியாய் மழையேலோரம்பாவாய் என்ன பொழியாய் மழையேலோரம்பாவாய். திருச்சிற்றம்பலம். திருவடி வணங்கிறையா. நன்றிங்கய்யா.
முன்னிக்கடலை சுருக்கி எழுந்துடையாள். பெருமானுடைய அருள் முதல்ல எப்படி வரணும்? நாட்டு நலம் கருதி மழையாக வரணும். அதனால நான் கடல்ல இருக்கிற நீரை உறிஞ்சி மேகமாக்கி மழையாக பொழிய வேண்டும். அதனாலே முன்னிக்கடலை சுருக்கி எழுந்துடையாள் என்று சொல்லி என்ன பொழியாய் மழையேலோர் எம்பாவாய்னு பெருமானுடைய கருணை முதலிலே நாட்டு நலமாகவும் பின்னாலே வீட்டு நலமும் வர வேண்டும். அதனால நாட்டு நலத்துக்காக மழை வேண்டி பாடிய மணிவாசக பெருமான் அப்புறம் வீட்டு நலம் கருதி எனக்கு நல்ல கணவன் அமையணும்ன்று அடுத்து 19ஆம் பாட்டுல சொல்வார். வாழ்க வாழ்க. 18வது பாட்டு 17 செங்கணவன் பால். வரீங்களா தமிழர் செம்ம வாய்ப்பு இருக்கா? சரி. அடியேன் வந்துட்டேங்க ஐயா. வாங்க தமிழர் வணங்கிறேங்க சாமி. 17வது பாட்டு. செங்கன் அவன் பால் திசை முகன் பால் தேவர்கள் பால் எங்கும் இல்லாததோர் இன்பம் நம் பாலகத்தா கொங்குன் கருங்குழலி நந்தம்மை கோதாட்டி இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி செங்கமல பொற்பாதம் தந்தருளும் சேவகனை அங்கன் அரசை அடியோங்கட்காரமுதை நங்கள் பெருமானை பாடி நலம் திகழ பங்கைய பூம்புணல் பாய்ந்து ஆடேலோர் எம்பாவாய். பங்கைய பூம்புணல் பாய்ந்து ஆடேலோர் எம்பாவாய். திருச்சிற்றம்பலம். நன்றிங்கய்யா. செங்கண் அவன் பால் திசைமுகன் பால். செங்கண் அவன் திருமால், திசைமுகன் பிரம்மன். இவர் 2 பேரும் யான் எனது என்ற செருக்கின் அடையாளம்னு சொல்லுவாங்க. அதனாலே அவர்கள் பால் நமக்கு இன்பம் வருமான வராது, துன்பம்தான் வரும். அப்ப இன்பம் வேண்டும் சொன்னா பெருமானை நினைத்தால் அவனே தானே எனது உள்ளம் புகுந்து அடியேற்கு அருள் செய்வான் என்ற வகையிலே என்ன பண்ணாரு? இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி செங்கமல பொற்பாதம் தந்தருளும் சேவகன். அவன் நமக்கு சேவகம் செய்வான். காலையில எழுந்து குளிச்சுட்டு வளைக்கட்டி வச்சு பெருமானை நினைந்தால் அவன் நம்முடைய இல்லத்திலே நமக்கு அருள் செய்வான் என்ற செய்தியை சொல்ற பாட்டு. வாழ்க வாழ்க. 18. நன்றி. அம்மையப்பண்ணையா வாய்ப்பு இருக்கா படிக்கிறதுக்கு? சரிங்க. அண்ணாமலை. திருச்சிற்றம்பலம். வாங்க தாமோதரன் ஐயா, உங்களுக்கு அந்த வாய்ப்பு நினைக்கிறேன் அண்ணாமலையார பாடுறதுக்கு. நன்றிங்க ஐயா. வாங்க. முதல்ல கூப்பிட்டாரு, ஆளை காணுங்க. கொஞ்சம் வெளியில போயிட்டு வந்துட்டேங்க ஐயா. அதான் கேட்டுக்கிறீங்க. இப்ப பாடுங்க. கேட்கவும் செய்யணும், பாடவும் செய்யணும், ரெண்டும். நன்றிங்க ஐயா. அண்ணாமலையான் அடிக்கமலம் சென்றிறைஞ்சும் பின்னோர் முடியின் மணித்தொகை வீரற்றார் போல் கண்ணார்கிரவி கதிர் கார் கரப்ப தன்னார் ஒளி மழுங்கி தாரகைகள் தாமகல பெண்ணாகி ஆனாய் அலியாய் பிறங்கொழி சேர் பெண்ணாகி மண்ணாகி இத்தனையும் வேறாகி தன்னாரமோதமுமாய் நின்றான் கடல் பாடி பெண்ணேயி பூம்பூணல் பாய்ந்தாடலோரெம்பாவாய். தன்னாரமோதமுமாய் நின்றான் கடல் பாடி பெண்ணேயி பூம்புணல் பாய்ந்து ஆடேலோரெம்பாவாய். திருச்சிற்றம்பலம். நன்றிங்கய்யா. வாழ்க வாழ்க. திருவண்ணாமலையை சுத்தி வரும்போது அந்த முக்காவாசி பகுதியை சுத்தும் போது அங்க ஒரு அணி அண்ணாமலைன்னு ஒரு கோயில் காட்டுவாங்க. அதுக்கு அணி அண்ணாமலைன்னு சொல்லுவாங்க. ஆனா அணினா அழகா இருக்குது அப்படின்னா, சின்ன கோயில் நல்லா அழகா இருக்கும், அதனால அணி அண்ணாமலைன்னு பேர் வச்சுட்டாங்க. ஆனால் அதற்கு அடி அண்ணாமலை என்று சொல்வது அந்த இடத்தில் இருந்துதான் மணிவாசகர் இந்த திருவம்பாவை அருளி செய்தார் என்று அங்க முன்னாடி மணிவாசகர் கோயில் கட்டி, அந்த கோயிலுக்கு போற வேளை முதல்ல மணிவாசகர் கோயில் கட்டிருக்காங்க. அங்க அந்த திருவம்பா பாட்டு எழுதி போட்டிருப்பாங்க. அதனால அங்கிருந்துதான் இந்த திருவம்பாவை அருளி செய்யப்பட்டது. அந்த இடம் அடி அண்ணாமலை. அததான் அண்ணாமலையான் அடிக்கமலம் சென்று இறஞ்சும்
விண்ணோர் முடி என்று சொல்லி காட்டுவார்கள். வாழ்க வாழ்க வாழ்க. அடுத்து உங்கையிற்பிள்ளை. வாங்க அரக்கோணத்தம்மா வாங்க. சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார் பேர் மக்களுக்கும் திருவடி வணக்கம். வாங்கம்மா வாங்கம்மா. உன் கையில் பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்று அங்கு பழம் சொல் புதுக்கும் எம்மச்சத்தால் எங்கள் பெருமான் உனக்கொன்று உரைப்போம் கேள் எம் கொங்கை நின் அன்ப அல்லார் தோல் சேரற்க எம் கை உனக்கல்லாது எம்பணியும் செய்யற்க கங்குல் பகல் எம் கண் மற்றும் ஒன்றும் காணற்க இங்கு இப்பரிசே எமக்கெம் கோணல் குதியேல் எங்கெழில் என் ஞாயிறு எமக்கேலோரெம்பாவாய். உங்கையிற்பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்று பெருமானை அடைக்கலம் புகுதல். அடைக்கலம்னா வெறும் சரணடைதல்னு சொல்றது இல்ல. ஏன்னா பகைவருக்கு பயந்து ஓடி ஒளியதான் அடைக்கலம்னு பொதுவா சொல்லுவாங்க. அது அல்ல. நாம் பெருமானை காலையில எழுந்து அந்த திருப்பள்ளி எழுச்சி பாடுவதன் மூலமாக இந்த உடம்பை தூய்மையாக்கி பெருமான் வந்து அடைகிற கலமாக இந்த உடம்பை மாற்றிக்கொள்ளுதல். அதுதான் அடைக்கலம். கலம் என்பது இந்த உடம்பு, பெருமான் வந்து அடைதல், அதை அடைக்கலம் என்று சொல்றார். அதுதான் முத்திக்கலப்புரைத்தல்னு சொல்லுவாங்க. அதனால உங்கையிற்பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்று இந்த உடம்ப காயமே கோயிலாக, கடிமனம் அடிமையாக, வாய்மையே தூய்மையாக, மனமணி லிங்கமாக மாற்றிக்கொள்ளுதல். இந்த உடம்பு அழுக்கு உடம்பு தான். பொத்தையுன் சுவர் புழு பொதிந்து உளுத்து அசும்பு ஒழுகிய பொய்க்கூரைதான். ஆனா அதுக்கு மெய்யுன்னு பேர் வச்சாங்க. எதனால? இந்த உடம்பை புன்புலால் யாக்கை பொறை பொறையை கரிய பொன்னடும் கோயிலா புகச் செய்தல் வேண்டும். அததான் அடைக்கலம் என்று பெருமான் வந்து அடைகிற கலமாக்கி கொள்ளுதல் என்று சொல்கிற திருவம்பாவை சொல். வாழ்க வாழ்க வாழ்க. அடுத்து கடைசி பாட்டு போற்றி அருளுகரின் ஊரப்பாக்கத்தைச் சேர்ந்த பத்மாவதி சிவ திருமதி பத்மாவதி அம்மா அவர்கள் கடைசி பாடலை பாடுவார்களா? சிவ சிவா பலமாகுது. சிவாய பலமா இருக்குது. அதுதான் தெரியலையா? அல்லோ அன்பு அன்பு. சிவா சிவா. போற்றி அருள்கனின் ஆதியம் பாதமலர் போற்றி அருளுகனின் அந்த மாம் செந்தளிர்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொன்பாதம் போற்றி எல்லா உயிர்க்கும் போகமாம் பூங்கழல்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் ஈராமினையடிகள் போற்றி மால் நான் முகனும் கனத புண்டரீகம் போற்றிய முய்ய ஆட்கொண்டருளும் பொன்மலர்கள் போற்றிய மார்கழி நீர் ஆடலூர் எம்பாவாய் போற்றிய மார்கழி நீர் ஆடலூர் எம்பாவாய். நன்றி ஐயா. ஆக பெருமானை 8 வகையாக போற்றுதல். அட்டபுட்பம் சாத்துதல் சொல்லி 8 வகையான போற்றி. அததான் இப்ப பத்மாவதி அம்மா முதல்ல பாடும்போது மணிவாசகர் அட்டகமாக பாடினார்கள். இப்போது மணிவாசகர் வாக்காலே பாடிய 8 போற்றி. வாழ்க வாழ்க வாழ்க. வேற இருக்காங்களையா? ஐயா எல்லாம் முடிச்சு கரெக்டா போச்சுங்கய்யா. பாடாம இருந்தீங்கன்னா சொல்லுங்க. நடுவில் இருக்க பொத்தான அழுத்துங்க. போற்றி அருளுக்கு கடைசி பாட்டு படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா படிக்கலாம். ஐயா நிறைய போயிடுச்சுங்க சாமி. அப்ப பொன்னூசல் பாடில்ல? சரிங்க. வாழ்த்து சொல்லலாம். பொன்னூசல் பாடி வாழ்த்து சொல்லலாம். ஐயா அது பாட்டு விளக்கம் சொல்லிட்டீங்களா? அந்த பாட்டுக்கு கடைசி பாட்டுக்கு அதான் 8 போற்றி. அதான் மணிவாசகர் அட்டகம்னு சொன்னேன். சொல்லிட்டாங்க. ஆமா நேத்திரிக்கு தான் அருமையா உரை படிச்சீங்களே. அதுக்கு தலைவரி அம்மாவும் சொன்னாங்க. பெருமானுடைய 5 எழுத்தை சொல்கிறார். நேற்று தலைவரி அம்மாவோட விளக்க சொன்னாங்க. அந்த போர்ஷன் நான் கேட்டேன். டிராவல் போதா சொல்லி அது கேட்டேன் நான். அற்புதம் அற்புதம்.
பெருமானுடைய ஐந்தொழில் அப்படின்னு சொல்லி காட்டாங்க. அதுதான் போற்றி தோற்றமாம் பொற்பாதம் போகமாம் பூங்கல்கள் ஈராம் இணையடிகள், அப்புறம் நான்முகன் என்பது மறைத்தல், அப்புறம் அருளல் என்று ஆண்டருளும் பொன்மரன் அந்த ஐந்தொழில் சொல்லி காட்டினாங்க அம்மா. அதுதான் மார்கழி நீர் ஆடுதல். வாழ்க வாழ்க. நீங்க அந்த தர்மயார் உரையை அழகா படிச்சு காட்டினீங்க. நல்லா அருமையா படிச்சு அது சொன்னீங்க. வே ஆஃப் என்னது அந்த பிரசன்டேஷன் அப்படின்னு சொன்னீங்க. நன்றி நன்றி. கவனம் வச்சிருக்கீங்க ஐயா எல்லாத்தையும். நீங்க நாங்கெல்லாம் மறக்க போட்டோம். நீங்க நல்ல கவனமா பாத்துருக்கீங்க. ஐயா அப்படிதான் சொன்னாரு. இல்ல ட்ரெயின்ல போய் சொல்ல அதை ஆன் பண்ண அவர் அந்த உரையை படிச்சுட்டே இருந்தாரு. வே ஆஃப் பிரசன்டேஷன் இது எனக்கு ஒண்ணும் தெரியாதுப்பா, நான் வந்து இதுல படிச்சேன், தர்மயாதன உரைகள் படிச்சேன்னு சொல்லி வே ஆஃப் பிரசன்டேஷன் சொன்னாரு. உடனே அம்மா வந்து இளவதி அம்மா ஐந்தொழிலை பத்தி சொன்னாங்க. அதனால இன்னைக்கு நான் 8 போட்டினால நம்ம பத்மாதேவ பாட்டா அந்த அட்டகம் அது 8 பாட்டு 8 வகையா பெருமானை மணிவாசகரை புகழ்ந்தது. ஆரம்பிக்கும் போதும் பத்மாவதி அம்மா, முடிக்கும் போதும் பத்மாவதி அம்மா. போட்டி நடராஜன் ஐயா நீங்க போட்டி பாடுங்க ஒரு பாட்டு, லாஸ்ட் பாட்டு. அந்த அட்டக பாட்டு தான் குரூப்ல போடுங்க, போட்டோ எடுத்து. சரிங்க ஐயா. ஆனா எனக்கு போடதாயே தெரியாது, நான் அனுப்புறேன். யாருக்காவது ஒருத்தருக்கு அனுப்பிச்சிடுறையா? எனக்கு அனுப்பிச்சிடுறேன், நான் போட்டுக்கிறேன். அனுப்புறையா? பொறுமையா அனுப்புங்க. பொன்னூசல் பாடுறதுக்கு முன்னாடி நேற்று நடராஜ அருமையா அந்த உரைய படிச்சாரு. இன்னைக்கு பாட்டை நடராஜ இன்னைக்கு அந்த கடைசி பாட்டை ஒரு முறை பாட கேட்கணும் நாங்களாம். சிவபெருமான் சிவசிவா திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் அம்மா வேற கேட்டாங்க நடராஜா பாடலன்னு. சரிங்கய்யா. சிவபெருமானே சிவசிவா திருச்சிற்றம்பலம். நேற்று படிச்ச உரைய பாட்டா பாடிடுங்க, அப்புறம் பொன்னூசல் பாடி முடிச்சிடலாம். திருச்சிற்றம்பலம். போற்றி அருளுகனின் ஆதியாம் பாதமலர், போற்றி அருளுகனின் அந்தமாம் செந்தளிர்கள், போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொற்பாதம், போற்றி எல்லா உயிர்க்கும் போகமாம் பூங்கடல்கள், போற்றி எல்லா உயிர்க்கும் ஈராம் இணையடிகள், போற்றி மால் நான் முகனும் காணாத புண்டரீகம், போற்றியாம் உய்ய ஆட்கொண்டருளும் பொன்மலர்கள், போற்றியாம் மார்கழி நீர் ஆடேலோர் எம்பாவாய், போற்றியாம் உய்ய ஆட்கொண்டருளும் பொன்மலர்கள், போற்றியாம் மார்கழி நீர் ஆடேலோர் எம்பாவாய். நன்றிங்கய்யா. கடைசியா முதல்ல சொன்ன அந்த செய்தியை மீண்டும் நினைவுபடுத்துறது என்னன்னா, இந்த திருவம்பாவை மட்டுமே இந்த 10 நாள் படிக்கிறதுக்கு காரணம், திருமுறைகளை முறையாக முற்றுவதல் பண்ணுவர்கள் அந்த திருமுறை பெட்டியை திறக்கவும் மூடவும் செய்து அந்த நிலையை இந்த 10 நாள் பூட்டி வச்சு திருவம்பாவை மட்டும் பாடுதல், பாவையை பாடியவாயால் கோவையை பாடுகின்ற அந்த மரபு. இது எது ஒத்துருன்னா, நம்ம ஐயா சொன்ன நடராஜையா சொன்ன, யாரு யோகம் பண்றாங்களோ அவங்க கையை தேய்ச்சி சூடு பறக்க தேய்ச்சி கண்ணில் ஊத்திக்கிற மாதிரி திருமுறையை முறையா படிக்கிறவங்க தான் இந்த முறையை தவிர இதை எல்லாரும் கடைபிடிக்கணும் அவசியம் இல்லை என்பதை மீண்டும் நினைவுபடுத்துகிறோம். வாழ்க வாழ்க. நன்றி நன்றி. நன்றி ஐயா, அறிவுறுத்தலுக்கு நன்றி. இங்கதான் நீங்க ஒரு தந்தை ஸ்தானத்துக்கு போயிடுறீங்க. ஏன்னா நாங்கெல்லாம் வந்து நேத்து முளைச்ச காளான் மாதிரி வந்து பேசிடுவோம். மன்னிச்சிருங்க. சிவபெருமானே சிவசிவா திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். நன்றிங்க நன்றிங்க. கொஞ்சம் வேகம் இருக்கும். நீங்க நேற்று நான் முதலெடுத்து போச்ச காலம், அவ்வளவுதான். வயதுனால. நன்றி நன்றி. சிவபெருமானே அப்படி இல்லை இருந்தாலும் தந்தை ஸ்தானத்துல இருக்கணும் இல்லையா? நம்ம நிகழ்ச்சி வந்து இவ்வளவு நாள் ஓட்டிருக்கீங்கன்னா சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு நாள் தவறாம, எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாம, எந்தவித இதுவும் இல்லாம, சலிப்பு இல்லாம, நேரம் தவறாம அந்த கடமை உணர்ச்சியோட வந்து அந்த நேரம் அந்த வீடியோ ஆன் பண்ணி அது வர்றதுன்னா சாதாரண விஷயம் கிடையாது. அதுல நான் எவ்வளவோ கடமைப்பட்டிருக்கிறேன். நன்றி நன்றி. இறைவனுக்கு தான் நான் நன்றி சொல்றேன்.
உங்களுக்கு கொடுத்த இறைவனுக்கு நன்றி, உங்க அப்பாவுக்கு நன்றி, உங்க அம்மாவுக்கு நன்றி, உங்களுக்கு கொடையா கொடுத்த இந்த உலகத்துக்கு நன்றி, சிவபெருமானுக்கு நன்றி சொல்லி இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். இதை என்ன நாள் ஆள பண்ண என்னோட மனைவி கூட நன்றி சொல்லலாம். கண்டிப்பாங்க ஐயா, கண்டிப்பா. இத்தனை நேரமும் வந்து அவதான் கூட இருக்காங்க. சிவபெருமானே, அம்மாவுக்கு நான் அவங்க பொற்பாதங்களை நான் வணங்குறேன். அவங்க இந்த சிவஞான போதத்துக்கு அவங்க எவ்வளவு ஆர்வமா இருந்தாங்கன்னா அவ்வளவு அதுல ஊறி அதை ஒரு புத்தகமா ஐயா வெளியிட்டாரு. அதையும் வந்து அம்மா வெளியிடுவாங்கன்னு நாங்க ஆசையா போனோம். ஆனா அன்னைக்கு போன அன்னைக்கு வந்து ஐயா மட்டும்தான் வந்திருந்தாரு. புத்தகம் வெளியிட்ட அன்னைக்கும் அவங்க வரவே இல்லை. அவங்க வெளியில வர மாட்டாங்க. அவங்க ஃபேனுக்குள்ள மிஷின் மாதிரி என்னை இயக்கப்பட்டது செய்வாங்க. வெளியில இருக்கிற விருது அந்த ரெக்க தான் நானு, உள்ள இருக்கிற மிஷின் அவங்க இல்ல அவ்வளவும் உண்மையில நம்மள தாங்கி பிடிச்சிருக்காங்க. உங்களை தாங்கி பிடிக்கிறதுனால தான் நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, அடுத்த கட்டத்துக்கு உங்களை சென்று எடுத்திருக்காங்க சிவபெருமானே. ஐயா அவங்க வந்து சும்மா இல்லையா, அவங்க அகத்திய தாட்டம் வந்து 25 பாட்டு மனப்பாடமா சொல்லுவாங்க. அதாங்க ஐயா, ஆச்சரியம் தான் சாமி சிவபெருமானே. அதான் அந்த அதுவே வந்து ஒரு படிநிலைங்க ஐயா. அகத்தியர் தேவாரத்திரட்ட வந்து மனப்பாடம் பண்ணி பாடுறதே ஒரு உள்முக பயணத்துக்கு கொண்டு போய் சேர்த்துறங்க ஐயா. அதையும் டைரியில் எழுதி வச்சிருக்காங்க. அந்த அகத்திய தேவாரத்திரட்ட டைரியில் எழுதி வச்சிருக்காங்க. மொத்தமா பாடி மனப்பாடமா பாடுவாங்க. அது அப்படியே மொத்தமா எங்க வீட்டுல சமையல் ஆரம்பிச்சா அந்த அம்மா சமையல் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா தோளுடைய செவியான்னு ஆரம்பிப்பாங்க. அந்த மண்ணிய சீர்பான சமையல் முடிஞ்சிடும். கண்டிப்பாங்க ஐயா. ஆனா நீங்க பெற்ற பிள்ளைகள் உங்களுக்கு செய்யறாங்களோ இல்லையோ, நாங்க வந்து உங்களுக்கு கடன்பட்டிருக்கோம் சாமி. சிவபெருமான் அடிமையாக இருக்கிறதுக்கு நாங்க கொடுத்து வச்சுக்கிறோம் சிவபெருமான. திருச்சிற்றம்பலம். யாருக்கும் யாரும் அடிமை இல்லை, எல்லாரும் சிவனுக்கு அடிமையா. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க, நன்றிங்க ஐயா. முக்கியமான உங்களுக்கு விட்டீங்களா ஐயா? ஐயா நடராஜ ஐயாவை சொல்றாங்க ஐயா, முக்கியமானவங்கள விட்டாங்க. ஐயாவுடைய ஞான குரு ஆமா குலசை ராமநாத அடி அவங்க கொடுத்த இளம் வயல கொடுத்த கொடை. ஆமா கண்டிப்பா ஞானத்திற்கு. ஆமா அவங்க தான் ஞான ஆசிரியர், அவங்க தான் வழி அவங்க தான் உண்மையிலேயே வாரிசு. ஆமா வாரிசை உண்டாக்குறாங்கல்ல, ஞானத்துக்கு வாரிசை உண்டாக்குறாங்க. அது மாதிரி அடியார்கள் வந்து அவங்கவுங்க ஒரு வாரிசை நிச்சயம் சிவபெருமான் பெருங்கருணையினால சந்தான பரம்பரை. ஆமா அந்த பரம்பரை இப்ப விடவே மாட்டாரு பாருங்க. குருநாதரை விட்டே கொடுக்க மாட்டாரு ஐயா. எக்காரணத்தை கூட எங்க ஐயா சொன்னாருன்னா அதுதான் அந்த பிடிப்பு. இவருக்கு அப்புறம் ஐயாவை பின்பற்றுறவங்க என்ன பண்ணுவாங்க, யாராவது ஒருத்தர் வந்து மரபை எடுத்துக்குவாங்க. நிச்சயம் ஞானத்தை பெற்றவங்க. நல்லதுங்க ஐயா. இது காலம் இவ்வளவு காலையில வந்து இப்ப நமக்கு பின்னாடி இந்த திருமுறை எல்லாம் பயிற்சி செய்து கொடுத்துருக்கு இல்லையா. மாங்காட்டுல அந்த சம்பந்தம் ஒருத்தர், இங்க பல்லாவத்துல வேறு ஒருத்தர், அவங்க எல்லாம் ஐயா சொன்னாரு ஐயோ நான் சொல்லலையா, எங்க ஐயா சொன்னதான் நான் சொல்றேன் அப்படின்னு. ஆமா ஆமா நிறைய பேர் உருவாக்கி இருக்கிறீங்க. ஆமா வேள்வி செய்யறதுக்கு எல்லாம் பயிற்சி கொடுத்துருக்கீங்க, தேவாரம் பாடுறதுக்கு பயிற்சி கொடுத்துருக்கீங்க. அது எளிமையான முறையில எல்லாரும் பெருக வைங்க. அதுதான் எந்த வித எதிர்பார்ப்பும் இல்லாம இந்த வேள்வின்ற பயத்தை நீங்க போக்கி இருக்கிறீங்க சிவபெருமானே. சிவசிவா. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. ஐயம்பேட்டையில அந்த இது முடிச்சிட்டீங்களா? அவங்க சிலை நல்லபடியா முடிச்சாங்க ஐயா. ஆமா தண்ணியில பத்திரமா இறக்கிட்டோம். அப்ப சீத புனராடி சிற்றம்பலம் பாடிதான். நல்லா இருந்தது. நன்றி. இல்ல என்ன வருஷம் முடியல, அதனாலதான் நடராஜா வச்சு செஞ்சிருக்கேன் அப்படின்னு. கண்டிப்பா சிறப்பா பண்ணிருக்காங்க. வீடியோ அனுப்புறேங்க ஐயா. ஐயா சங்கரையா மேல அப்புறம் வரேன் ஐயா. நீங்க பொன்னூசல் பாடிடுங்க சாமி. பாருங்க ஐயா. தெரியா ஒண்ணும் இல்லையா, இந்த திருவெம்பாவைன்றது நம்ம மாணிக்கவாசர் பண்ணது. திருப்பாவைன்றது தனியில ஆண்டாள் ரங்கநாதர் பாடின ஐயா. திருப்பாவைன்றது திருப்பாவை, அது திருப்பாவை திருவெம்பாவை. ஆமா ஆண்டாள் பாடின திருப்பாவையில பெருமானையே கணவனாகிடுதல், கண்ணனின் காதல்னு சொல்லி பெருமானையே சூடி கொடுத்த சுடற்கொண்டே பெருமானையே திருமணம் செய்து கொள்ளுதல் வைணவ மரபு. சைவத்துல அப்படி இல்லை. சைவத்துல வந்து சிவன் அடியார்களை கணவனாக வணங்கி சிவன் பணி செய்தார். அன்னவரே எம் கணவராவார்னு ஒரு சிவனடியாரை திருமணம் செய்து கொண்டு அதனால சிவப்பணி இடையூறலாம செய்தல் திருவம்பாவை. அங்க கண்ணனின் காதலன்னு அங்க திருப்பா வேற திருவம்பா வேற. அது வைணவ மரபு, இது சைவ மரபு. சரிங்களா? வாழ்க வாழ்க. நன்றிங்க. சில பேர் சொல்லுவாங்க ரெண்டு சமம் அல்ல. அது வந்து பெருமானை காதலித்தல், இது வந்து அடியார்களை காதலித்தல். அடியார் மூலமாக ஆண்டவனை அடைதல். வாங்க சங்கரையா வாங்க. பொன்னூசல் பாடுங்க. எத்தனாவது பாட்டியா?
ஃபர்ஸ்ட் பாடிட்டீங்களா? பாடிடுங்க. திருச்சிற்றம்பலம். சீரார் பவளங்கால் முத்தங்கயிறாக ஏறாரும் பொற்பவகை ஏறினிடமர்ந்து நாராயணன் அறியா நான் மலர்த்தாள் நாயடியேற்கு ஊராக தந்தருளும் உத்தர கோசமங்கை ஆறாமுதின் அருந்தாலினை பாடி போராளர் கண் மடவி பொன்னூசலாடாமோ போராளர் கண் மடவி பொன்னூசலாடாமோ பொன்னூசலாடாமோ திரு பொன்னூசலாடாமோ. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. ஆரா அமுதின் அருள்தாள் இணை பாடி என்று பெருமானுடைய திருவடியையும் அடியார்களையும் போற்றுதல், வாழ்த்துதல். வாழ்த்து வாழ்த்து. நன்றிங்க ஐயா. சிவபெருமானே. ஐயா, இன்னைக்கு அந்த மண்ணில் நல்லவன்லாம் பாடக்கூடாது இல்லைங்களா? எது வேணாலும் பாடலையா, தப்பு கிடையாது. வாழ்த்துனா எது வேணாலும் சொன்னேன். நன்றிங்க. வாழ்த்து. மண்ணில் நல்லவண்ணும் வாழலாம் வைகளும் எண்ணின் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவிலே கண்ணின் நல்லதும் கழுமல வல்லநகர் பெண்ணின் நல்லாளோடும் பெருந்தகை இருந்ததே தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தலவரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே கணம் தரும் பெருமான் அருள் தரும் ஏலவார் குழலி உடனாக கட்சி ஏகமனுடைய திருவுருள் கருணையும் பரிபூரண. ஐயா கேக்குதுங்களா? இப்ப கேக்குதுங்களா? பாதி கேக்குது, பாதி விட்டுடுது. சிவபெருமானே. சிவசிவா சிவசிவா. எம்பெருமான் அருள் தரும் ஏலவார் குழலி உடனாக கட்சி ஏகம்பனுடைய திருவருள் கருணையும் ஆசீர்வாதமும் பரிபூர்ணமான கருணையும் அப்படி நிகழ்ச்சிக்கு வந்துள்ள அத்துணை அடியார் பெருமக்களும் கிடைப்பதாக என்று கூறி நிகழ்ச்சி இணைந்த நிறைவு செய்யும். நன்றிங்க ஐயா. தனம் தரும் பாட்டு 2 வழி தான் கேட்டது, அப்புறம் 2 வழி கேட்கல. தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தலவரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லனையெல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கிடைக்கண்களே ஆறிரு தடந்தோல் வாழ்க அறுமுகம் வாழ்க வெறுப்பை கூறுசை தனிவேல் வாழ்க குக்கூடம் வாழ்க செவ்வேலேறி மஞ்சை வாழ்க ஆனைதன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீர் அடியார் எல்லாம் வான்மிகில் வழாது பெய்க மலிவலம் சுரக்க மன்னன் போன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகுள் செய்வநீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகுள் செய்வநீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் என்று கூறி நிகழ்ச்சி இனிதை நிறைவு செய்வோம். மீண்டும் இந்த இரவு 8 மணிக்கும் பிறகு 9:50க்கும் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் என்று கூறி நிகழ்ச்சி இனிதை நிறைவு. நன்றிங்க. அனைவருக்கும் வணக்கம். திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். நற்றுணையாவது நமச்சிவாயவே. நன்றி. அனைவருக்கும் வணக்கம். வாழ்கவே வாழ்க என் நந்தி திருவடி வாழ்கவே வாழ்க மல மறுத்தான் பாதம் வாழ்கவே வாழ்க மெஞ்ஞானத்து அவன் தாள் வாழ்கவே வாழ்க மலமிலான் பாதமே. திருச்சிற்றம்பலம். முடிக்கும் போது ராணி அம்மா வந்து தலை காட்டுறாங்க. என்ன சொல்ல போறாங்க? பஸ்ல போயிட்டு இருக்காங்க. அதான் நன்றிங்கம்மா. நன்றி. ஐயா, எல்லாருக்காகவும் வேண்டிக்கிட்டு வரோம். அடியார் எல்லா மக்களுக்கும் உங்க 2 பேருக்கும் இன்னொருத்துக்கு திருமணம் ஆகணும், அவங்களுக்காக வேண்டிக்கிட்டு வரோம். நாங்க பேரின்பத்தை பெற போறோம். இப்ப நிகழ்ச்சி ஆரம்பி சொல்ல நடராஜா சொன்னாரு, ராஜா ராணி ஹனிமூன் போறாங்கன்னு. சீக்கிரம் நடராஜன் ஹனிமூன் போறதுக்கான அருளை வேண்டிடுவாங்க. ஆமா உங்களுக்கு நடைபெறணும். நாங்க எல்லாம் வேண்டிக்கிட்டு வரோம். பிறந்தால் வழி பிறக்கும். ஆமா, கை பிறந்தால் வழி போயிட்டா உங்க எல்லாரும் வேண்டிக்கிட்டு வரோம். மாலை போயிட்டு வரோம். மாலை எல்லாம் எடுத்துட்டு போறேன். எல்லாம் சீர்காழிக்கு அம்பாளுக்கெல்லாம் போறதுக்காக எடுத்துட்டு போறேன். சீர்காழி போறாங்க. வேண்டி போட்டு வரேன். அங்க போய் சரஸ்வதி அம்மா தம்பி இருக்காங்க, கிரி குருக்களை போய் பாருங்க. கண்டிப்பா. நன்றிங்க ஐயா. நிறைய செஞ்சிருங்க ஐயா. நேற்று அந்த கிரி குருக்களை பத்தி சொன்னாங்க அம்மா.